என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு திசை நடப்புல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்ங்கிறதுக்காக சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப பொதுவாவே ராகு பெயர்ச்சி ஆயிருக்கு. அந்த ராகு பெயர்ச்சி ஆயிருந்தாலும் ராகு திசையே நடப்புல இருந்துச்சுங்கன்னா, நீங்க ராகு திசை இப்ப மேச ராசிக்கு 11ல சஞ்சாரம் செய்றாருங்க. அப்ப அற்புதமான பலன்கள குடுக்கணும் இல்லங்க? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ராகு திசை வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை. இந்த ஞாயித்துக்கிழமை அ ராகுவோட நேரம் பார்த்தீங்கன்னா, 4:30 டூ 6. இந்த 4:30 டூ 6ல பார்த்தீங்கன்னா, சாயந்தரம்ங்க மறந்துறக்கூடாதுங்க. சாயந்தரம் 4:30 டூ 6 உள்ளூர்ல இருக்கிற சிவன் ஸ்தலத்தில போயி, வனதுர்க்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த வனதுர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு போயி 2ஆ அறுத்து, நீங்க ஒரு தீபம் போட்டுட்டு வந்து, உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ராகுதிசை சிறப்பான முன்னேற்றம் குடுக்குங்க. விக்கிரமாதித்தனே தன்னோட ஆயுள காப்பாற்றக்கு இந்த மாரி காரியங்கள் செஞ்சா மூல நூல்ல இருக்குதுங்க. தயவுசெய்து இத செய்யுங்க. ராகு திசை நல்ல முன்னேற்றம் குடுக்குங்க. வணக்கம்.